சிதம்பரம், விழுப்புரம் இந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் வன்னியர் வந்து அவரை வன்னியர்களின் பெருந்தலைவராக பார்க்குறான். 10.5 கொடுத்தனால. எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு, ரெட்டையில ஓட்டுங்கிறவன்லாம் சும்மா ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு களம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கவனுங்க. அது எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு, ரெட்டையில ஓட்டுன்னா ஏன் கன்னியாகுமரியில் 15% ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கிடைக்கும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன ஒரு கட்சிக்கு கீழே ஏன் 3% போனோம், திருநெல்வேலி ஏன் 8% போனோம். ஸோ இது 10.5க்கான ஓட்டு. வன்னியர் பேக்கிங் அவருக்கு இருக்குது. சிபி சண்முகம் வன்னியர் பவர்ஃபுல் லீடர், கேபி முனுசாமி வன்னியர் பவர்ஃபுல் லீடர், அன்பழகன் வன்னியர் பவர்ஃபுல் லீடர், வீரமணி கீழே போயிருக்கலாம் என்றாலும் அவர் பவர்ஃபுல் தான். இன்னும் சுரத்தூர் ராஜேந்திரன், அருள்மொழித்தேவன், சம்பத் நம்ம நண்பர் சம்பத்து, பல வன்னியர் லீடர்கள் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற வன்னியர் லீடர்கள் வந்து கலைஞருக்கு 77 பெரிய அசட்டாக இருந்தாங்கள்ல. மாவட்ட செயலாளர்கள் மயிலாடுதுறை கிட்டப்பா, சத்யசீலம், பூம்புகார் விஜயபாலன், ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், துறைமுகம் செல்வராஜ், தருமபுரி சின்னசாமி, ஆண்டிமடம் துரை சரவணன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, காட்பாடி துரைமுருகன், இப்படி நிறைய வன்னியர் தலைவர்கள் கலைஞர்கிட்ட இருந்த மாதிரி எடப்பாடிக்கிட்டே நிறைய வன்னியர் தலைவர்கள் இருக்காங்க. அதுதான் அவரை காப்பாற்றுது. 10.5 வன்னியர் தலைவர்கள் தான் அவரை காப்பாற்றிருக்காங்க. இது எம்ஜிஆர் காப்பாற்றினாரு, ஜெயலலிதா காப்பாற்றினதெல்லாம் கட்டுக்கதை, பச்சை பொய், தரவு இல்லாமல் விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்குது.